வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்றைக்கி எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக் கேரமல் பாப்கார்ன் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கேரமல் பாப்கார்ன் செய்ய தேவையான பொருட்கள்: உலர்ந்த மக்காச்சோளம் 200 கிராம், சர்க்கரை 350 கிராம், எண்ணெய் 3 மேஜைக்கரண்டி, வெண்ணெய் 1 மேஜைக்கரண்டி, வெண்ணிலா எசன்ஸ் 1 தேக்கரண்டி, ஃப்ரெஷ் க்ரீம் 2 மேஜைக்கரண்டி. கேரமல் பாப்கார்ன் செய்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் உலர்ந்த மக்காச்சோளம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் இந்த மக்காச்சோளம் நல்லா பொரிஞ்சு வந்து நமக்கு நிறைய பாப்கார்ன் கிடைக்கும். இப்போது பேனை மூடி போட்டு மூடியாச்சு. மக்காச்சோளம் ஃப்ரை ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பாப்கார்ன் ஜென்ரலாகவே கடையில் வாங்கும் போது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதுவே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும், அவ்வளோவா எக்ஸ்பென்சிவாகவும் இருக்காது. எல்லா மக்காச்சோளமும் வெடித்து நல்லா அருமையாக அழகாக பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கேரமல் செய்கிறதுக்கு ஒரு பேனை லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நிறம் ரொம்ப கருத்துறாமல் பார்த்துக்கணும். இதை இப்படி கிளறிட்டே இருந்தோம்னா கேரமல் ரெடி ஆகிடும். சுகர் நல்லா உருகி கேரமல் ரெடி ஆனதுக்கப்புறம் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும். கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாப்கார்னை சேர்த்து நல்லா கிளறி விடணும். கேரமல் எல்லா பாப்கார்ன்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். கேரமல் பாப்கார்ன் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற விட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்ததுன்னா லேசாக உடச்சி விட்டால் போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.